ஓகேங்களா 155 அடிச்சிருக்காங்க. ஈஸியா சிஎஸ்கே சேஸ் பண்ணிடுவான்னு எல்லாம் நினைச்சோம். இவங்க நெக் டு நெக் போகும் எதிர்பார்த்தீங்க. இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல் கிளாசிக்கோ அதான் எல் கிளாசிக்கோ. இல்ல அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா மேட்ச் நல்லா போச்சு. சார் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இப்போ தோனி வந்தாரா? வந்தார் அதுக்காக தான் இருந்தோம். ஒரு கடைசியா வந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். தோனி சான்ஸே இல்ல ப்ரோ. தோனி வந்த மூமெண்ட் எங்களால லைஃப் டைம் மெமரி மறக்க முடியாது. அடுத்த வாரம் ஆர்சிபி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க ஆர்சிபி வரதுக்கு வர்த்து ஆர்சிபி வாங்கடா செத்திங்கடா. போன வருஷம் என்னலாம் பண்ணானுங்க ஆர்சிபி டே. போன வருஷம் ஆர்சிபி சேப்பாக் வாங்கடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா ஆமா கரெக்ட்டா இருக்கும். என் கூட தான் வந்தாரு. எப்படி இருந்துச்சு மேட்ச் கடைசியா சுவாரஸ்யமா போச்சு. தலை என்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஸ்டம்பிங் பயங்கரமா இருந்துச்சு. தலை இது ரோஹித் ஃபேனு ஃபர்ஸ்டே அவுட் ஆனது கொஞ்சம் கவலை. அங்கே உட்காந்து வந்தான், அவன் ஏந்திரிக்கவே இல்லை. மற்றபடி மேட்ச் நல்லா போச்சு. ஆமாம் என்ன பண்ணுறது, தோத்துட்டோம், ஒத்துட்டு போக வேண்டியது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதான் உண்மை, தோத்துட்டோம். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ மும்பை தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற டீம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. இவன் எஸ்ஆர்ஹெச் நல்லா ஆடுறாங்க, ஆர்சிபி நல்லா ஆடுறாங்க, சென்னை நல்லா ஆடுது. பார்ப்போம், அடுத்தடுத்த மேட்ச் பார்ப்போம். தோத்துட்டா ஒத்துக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு. பேட்டிங் சொதப்பிச்சு. ஃபாரினர்ஸ் 2 பேர் நல்லா அடிச்சாங்க. யாராவது ஒருத்தர் அடிச்சா பரவாயில்ல. இங்கே ரச்சின் ரவீந்திரா கைக்வாட் அடிச்சாங்க ஓப்பனிங்கில். ஒரு ஓப்பனிங் நல்லா அடிச்சிருந்தா கூட புரியல. ஆமாம் 10-10ன்னு சொல்லி ஸ்டார்டிங்கோட முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபாரினரில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து நல்லா அடிச்சிருந்தா, கிளிக் ஆயிருந்தா ஒரு 60-55 அடிச்சிருந்தா ஒரு 170 போயிருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிளிக் ஆகலை ஷாட். இவங்களுக்கு நல்லா அடிச்சாங்க, கிளிக் ஆகலை. இவங்களுக்கு சேசிங் பண்ணும்போது எப்படி ஆடணும்னு ஒரு ஐடியா வந்துருது. விக்கெட் விடாமல் ஆடணும். ஃபர்ஸ்ட் ஆடும்போது ஒரு ஐடியாவே இல்லை, ஆனால் சொதப்பிச்சு, அவ்வளோதான். ஆமாம் கண்டிப்பாக பின்னாடி கம்பேக் கொடுப்பாங்க. யூஸ்வலாக நடக்கிறது தான். ஒரு சாக்கு சொல்ல விரும்பல, இன்னைக்கு தோத்தாச்சு, அவ்வளோதான். பும்ரா இல்லாத இவ்வளவு கஷ்டப்பட்டு 20வது ஓவர்ல வின் பண்றீங்களே. பும்ரா இருந்தா முது பஞ்சர் விளையாட்டு போயிட்டு இருப்பான். அதெல்லாம் போங்க, ரன் அவுட் ஆனதெல்லாம் போங்க. ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சு வச்சு ரன் அவுட் கண்டிப்பான தோனி வரதுக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் போங்கதான். அதெல்லாம் போங்கல, தலைக்கு பார்க்க தான் அவுட் ஆனாரு. ஆனா நாங்க மும்பை ஃபேன்ஸ் என்ன பண்ணுறது, தோத்துச்சு. ரோஹித் ஒரு ஆளு கோசம் தான் வந்தான், ஆனா ரோஹித்தே ஸ்கோர் அடிக்கல. என்ன பண்ணுறது, நானும் என் மச்சான வந்தா. அவர் சிஎஸ்கே, நாங்க மும்பை. என்ஜாய் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற என்ன பண்றதே தெரியல. அவருக்கு வந்து சோகமா இருந்தாரு. ஆனா என் கூட கொஞ்சம் பார்ட்னரா சேர்ந்து சிஎஸ்கே நம்ம சென்னை டோனி வரும்போது ரொம்ப அவரும் கொஞ்சம் குஷி ஆயிட்டாரு. ஆக முதல்ல இப்ப 2 பேர் ஒன்னா வந்தோம், ஒன்னா ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் ப்ரோ. தலை வந்தார் ப்ரோ. தலை வந்து லாஸ்ட்ல வரமாட்டாரு நினைச்சிருந்தோம். லாஸ்ட்ல வந்தாரு பாருங்க, வேற லெவல் ப்ரோ. ஒர்த்து, டிக்கெட்டுக்கு ஒர்த் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். 10,000 குத்து வந்தோம் ப்ரோ. அது டோனியை பார்த்தோம், அப்புறம் ரோஹித்தை பார்த்தோம். உண்மைதான் ப்ரோ. இது மாதிரி வந்து என்னடா பிளாக்ல வாங்கணும்னு நினைச்சோம். டோனியை பார்த்தோன்னே மன திருப்தி ஆயிடுச்சு. போதண்டா சாமி. சூப்பரா இருந்துச்சு மேட்ச். தலை தரிசனம் கிடைச்சிச்சு. மெயினா எதிர்பார்த்த மாதிரியே மேட்ச். முதல் வெற்றி சிஎஸ்கேக்கு, அபார வெற்றி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் மாசா இருந்துச்சு. லாஸ்ட்ல தோனி வந்தாரு. ஒரு ரன் அவுட் ஆச்சு, அதை பத்தி என்ன சொல்ல முடியுமா? வேணும்னே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா அது அப்படிதான் இருந்தது. பட் ஜடேஜா போகும்போது ஹாப்பியா தான் இருந்தது ஆக்சுவலா. தோனி வராருல. வின்னிங் டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வின்னிங் டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பரிதாபத்துல. சரி ஓகே வாங்க. ரைட்டிங் இருக்கா? ஹாய் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். தலை என்ட்ரி வேற லெவல். டிஜே சவுண்ட் கூட கேட்கல. எல்லாரும் பேசுற ஒரு சவுண்ட்னா ஃபுல் வைப்ல போச்சு. ஓகே நீங்க சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. க்ளோஸ் மேட்சா போச்சு. என்ன ஒரு 15+ ஆடரா அடிச்சிருந்தா மேபி மேட்ச் இன்னும் டஃபா போயிடும். ஆனா கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின்னர். சிஎஸ்கே வின்னா இருக்கும் சொல்ல முடியாது. இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு 3 balls லெஃப்ட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. 3 to 4 balls தான். கடைசியா தோனி வந்து சும்மா 2 பால் வேஸ்ட் பண்ணிட்டு போனாரு. அவர் வேஸ்ட் பண்ணல, சும்மா இப்படி தான் பண்ணிட்டு போனாரு. நீங்க பாத்துட்டீங்களா? பார்த்தேன். டோனி வந்து என்னன்னா, நீங்க ஜட்டு வர இடத்துல நீங்க டோனியை இறக்கி விட்டுருந்தீங்கன்னா மேபி ஃபேன்ஸ் இன்னும் என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்திருக்கும். என்னன்னா எப்பயுமே டோனி வந்து லாஸ்ட் ஒரு 2 பால் 3 பால் ஆட வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்க எல்லா க்ரௌடுமே டோனிக்காக மட்டும்தான் வருது. ஸோ அடுத்த ஒரு ரெக்வஸ்ட், ஜட்டுக்கு முன்னாடி டோனியை இறக்கி விடுங்க, அதுதான். ஓகே இப்போ ஜடேஜா வந்தாரு, அவர் ஃபுல்லா ஒருமே டிராமடைஸ் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலி அவர் ஆடும்போது அவர் மட்டும் கிடையாது, தோனி 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 அவர் மட்டும் கிடையாது. டூபே வரும்போதும் நாங்கள் டோனியை தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஜட்டு வரும்போது டோனியை தான் கூப்பிட்டுருந்தாங்க. என்னன்னா அந்த ஓவர்ஸ் 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் வந்து இவ்வளோ டிக்கெட் காசு கொடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு கிடைச்ச தலையை பார்க்கலன்னா கஷ்டமா போயிருமேன்றதுக்காகவே எல்லாரும் அவுட் ஆகுங்க கத்திட்டு இருக்காங்க. ஒரு வேடான விஷயம் நடந்துச்சு. அவுட் ஆகிறோம், ஒரு விக்கெட் அவுட் ஆகிறோம், ஆனா நீங்க கத்துறீங்க ஏன்?
அது வந்து நெக்ஸ்ட் பிளேயர் வர்றதுக்காக என்ட்ரி அவுட் ஆவறதுக்காக நாங்க அவுட் ஆகுறவங்களுக்காக ஃபீல் பண்ணல உள்ள வரவங்களுக்காக என்கரேஜ் பண்றோம் அது வந்து 10th பிளேயர் வரைக்கும் நாங்க அப்படிதான் என்கரேஜ் பண்ணுவோம் ஓ டோனி அவுட் ஆனாலும் அப்படிதான் கத்துவீங்க தோனி அவுட் ஆனாலும் என்கரேஜ் மேட்ச் அப்படி அவுட் ஆயிடுச்சு அந்த டைம் பண்ணிடுறேன் மேட்ச் பரவாயில்ல தோனி இல்லங்க அப்ப வந்து சிஎஸ்கே நாங்க வின் பண்ணோம் அது தெரிஞ்ச விஷயம் தாங்க சிஎஸ்கே பிளேயர் மும்பை கேட்ச் விட்டாங்கன்னா ஓன்னு கத்துறாங்க மும்பை பிளேயர் கேட்ச் பிடிச்சாங்கன்னா ஒருத்தனும் கத்த மாட்டேங்கிறாங்க அதை தான் நான் கேட்கிறேன் ஆக்சுவலி நம்ம விக்கெட் அங்க போயிட்டு இருக்கு நான் வெளியே இருந்து கேட்டு தான் இருக்கேன் நம்ம விக்கெட் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க சியர் அப் பண்றாங்க எதுக்கு அதான் நெக்ஸ்ட் பிளேயருக்கு சியர் அப் பண்ணி அவர் சூப்பரா ஆடணும் 3-4 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டு இன்னொரு பிளேயர் வரணும் 10 பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்போம் பேட்டிங்ல எங்களுதுல இப்போ ஈஸியா முடிஞ்சிச்சு அந்த கேம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சாங்க ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ல தெரிஞ்சிச்சு வின் பண்ணிடுவோம்னு ஆக்சுவலி சென்னை பிட்ச் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆவரேஜா 150-160 தான் ப்ரோ அதுக்கு மேல வந்து சென்னை பிட்ச்ல இருக்காது அதுல நீங்க உங்களுக்கே தெரியும் சென்னை டீம் வந்தாலே ஒரு 4 ஸ்பின்னர் இறக்கி விட்டு ஓவரை 16 ஓவர் முடிச்சிருவாங்கன்றது ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான் நான் சென்னை இவ்வளோ காசு கொடுத்து நம்ம மெயினாக வரதுக்கு ரீசன் வந்து ஒரு ஐ பிச் இப்போ வான்கேடே கொல்கட்டா மாதிரி இப்படின்னா சேசிங் கிரவுண்டு உங்களுக்கு பால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் 200+ அடிக்கலாம் சென்னை பிச் வந்து இவங்க இன்னும் அதே ஸ்பின் ட்ராக் கொடுத்து ஒரு 150 சுருட்டி அது எப்படியும் ஒன் சைட் மேட்ச் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிதான் எனக்கு தோணுது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து 3 பேர் வந்து ஸ்பின்னர்ஸு 4 ஓவர் போட்டாங்க அவங்க இன்னும் நடிச்சிருந்தா ரச்சினுக்கு ஓவர் கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டுமே மிக்சடாக இருந்தால் தான் ஒரு கிரிக்கெட்டுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு செல்ஃப் ஃபீல் ஆயிடுச்சு பிச்சு மேபி ஒரு ரெண்டுத்துக்கும் ஃபாஸ்ட் பவுலரும் ஸ்பின்னருக்கும் ஏற்ற மாதிரி பிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது இருந்துச்சு இன்னைக்கு எப்படியும் எம்ஐ அடிச்சாச்சு அடுத்து யாருக்கு கூட உங்களுக்கே தெரியும் ஆர்சிபி அவங்கள எப்படியாச்சும் அடிச்சு அமுச்சு விட்றாங்க அப்புறம் முரளி விஜய் கூட எப்படி ஃபோட்டோலாம் வந்து எடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அவரே வந்து எடுத்தார் எல்லாரு கூடயும் ஓகேண்ணா இப்போ ஜடேஜா அவுட் ஆகணும் வெயிட் பண்ணீங்களா கண்டிப்பாக அப்போ தானே தலை தோனி வருவார் தலை தோனி வந்து அவர் வரையில என்ட்ரியை பார்க்கணுமே ஐயோ ஸ்டேஜே அதிரிச்சு இந்த வாட்டி என்ன பாட்டு போட்டாங்க பாட்டே கேட்கலங்க அதுக்காட்டி தான் வெயிட் பண்ணல அதுக்காக தான் வந்தோம் ஆனால் பாட்டே கேட்கவே இல்லை டிவியில் போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஎஸ்கேக்கு விசில் போடு தேங்க்யூ ஆஃப்டர் ஹோம் ஜடேஜா சாரி அஸ்வின் அவங்களோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ விக்கெட் எடுத்தார் வந்து அவர் வரல எப்படி பேட்டிங்க்கு வரல அவருக்கு முன்னாடியே தலை வந்துட்டார் பரவாயில்ல நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படியும் வருவாங்க பார்த்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் மேட்ச் வாஸ் குட் நல்லா போச்சுங்க ஸோ சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல மூமெண்ட்னா தோனி மூமெண்ட் சூப்பராக இருந்தது டெசிபல் எவ்வளோ போச்சு அப்படின்னே தெரில நல்லா இருந்தது பட் நான் வந்து ஆர்சிபி ஃபேனு ஸோ 28th ஆர்சிபி சென்னையை பங்கமாக ஜெயிக்கிறோம் பாருங்க விசில் போடு